2026ஆம் ஆண்டிற்கான ICSE 10ஆம் வகுப்பு மற்றும் ISC 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், இந்த பொதுத் தேர்வு முடிவுகள் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்தியாவில் பல்வேறு பாடத்திட்டங்களின் கீழே பள்ளிகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக மத்திய அரசின் கீழ் CBSE பள்ளிகள் இயங்குவது போன்று ISCE, அதாவது இந்தியன் ஸ்கூல் சர்டிபிகேட் எக்ஸாமினேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தனி பாடத்திட்டத்தின் கீழ் ஏராளமான பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இந்த பள்ளிகளில் படித்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை ISCE தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய 2,58,721 மாணவர்களில் 99.18 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அந்த வாரியம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 1,03,316 மாணவர்கள் எழுதியதில் 99.13 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் அந்த வாரியமானது தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த ISCE இணையதளத்தில் மாணவர்கள் சென்று தேர்வு முடிவுகளை அறியலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் இந்த அமைப்பின் கீழ் பல்வேறு பள்ளிகள் இயங்கி வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். ICSE மற்றும் ISC பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. முக்கிய செய்தியாக பார்த்தோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.